ஹாய் எவ்ரிஒன். எந்த ஒரு எக்ஸாம், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம எழுதுறதா இருந்தாலும் ரீசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே அதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது இல்லையா? ஸோ நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் நம்ம டெய்லியும் ரீசனிங் கொஸ்டின்ஸ் பிடிஎஃபாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதை சால்வ் பண்ணி பார்ப்பீங்க. அப்புறம் நான் வீடியோவில் ஆன்சர் கீ உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா? அப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருந்தோம். இப்போ அதில் ஒரு 12 சம் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருப்பேன். 12 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணால் அதுக்கான ஆன்சர் கீ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்ம யூடியூப்பில் ஹோம் பேஜ்லேயே லிங்க் இருக்கும். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இல்லை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க்கை கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், ஆன்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகேவா? இங்கே 1 இருக்குது, இங்கே 9 இருக்குது, அடுத்து 25 இருக்குது. ஓகேவா? அப்போ 1, 9, 25 இதை பார்த்தாலும் என்ன தெரிஞ்சுன்னு தோணும்? ஸ்கொயர் நம்பர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு தோணும் இல்லையா? 1 ஸ்கொயரு, 3 ஸ்கொயரு, 5 ஸ்கொயரு. ஓகேவா? அடுத்து 49 அப்படிங்கிறது 7 ஸ்கொயர். சரி, அடுத்து இங்கே இது ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் 11 ஸ்கொயர் வந்திருக்கணும் இல்லையா? ஆனால் ஒரு நம்பர் விட்டு அடுத்தது தான் 11 ஸ்கொயர் 120 வந்திருக்கு. ஸோ அப்போ இது ப்ரைம் நம்பர் கிடையாது, ஆட் நம்பர்ஸ் தான், ஒற்றைப்படை எண்கள் தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல 7க்கு அப்புறம் ஒற்றைப்படை எண் 9. ஸோ 9ஓட ஸ்கொயர் என்னது நமக்கு 81. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, 81. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? பாருங்கள், ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 4 இருக்குது, 4லேருந்து 7 போயிருக்கு. அப்போ 4 + 3 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? +3 பண்ணியிருக்காங்க. அப்புறம் 7 + 5 பண்ணி 12 வந்திருக்கு. ஓகேவா? அப்போ +5 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுவாங்க? +7, ஏன்னா ஆட் நம்பர்ஸ் போய்ட்டே இருக்குது, அப்படி தானே? அப்போ 12 + 7 19. அப்போது இங்கே 7 ஆட் பண்ணதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணணும்? 9 ஆட் பண்ணணும், அப்படி தானே? 19 + 9 என்ன ஆயிரும்? 28 வந்துடும். சரி, ஓகே. இப்போ ஆட் நம்பர்ஸில் நெக்ஸ்ட்டு 11, அப்படி தானே? அப்போ 28 + 11 என்ன ஆயிரும்? நமக்கு 39 வந்துடும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, 39. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 11, 13, 17 அப்படி போய்ட்டுருக்கு. ஓகேவா? அப்போது என்ன பண்ணியிருக்காங்க? 11 + 2 13, 13 + 4 17. அடுத்து திரும்ப என்ன பண்ணிட்டாங்க? மறுபடியும் 17 + 2 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 19. ஓகேவா? +2 + 4. அடுத்தது திரும்பியும் +2 பண்ணியிருக்காங்க. அப்புறம் அடுத்து திரும்பியும் +4 பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? 19 + 4 தான் 23. அப்போது அப்படி தான் பண்ணியிருக்காங்க. பேட்டர்ன் என்னது? +2 + 4 +2 + 4. அப்போ அடுத்து +2 25 வந்துருச்சு. ஸோ அடுத்து +4 பண்ணணும். 25 + 4 என்னது? 29. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, 29. ஓகேவா? ஆமாம். 19 + 4 23, 23 + 2 25, 25 + 4 29. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த விஷயம் பார்க்கலாம். அடுத்து என்னது? 6, 12, 21 அப்படி போய்ட்டுருக்கு. ஓகேவா? சரி, என்ன பேட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? 6 + 6 12. ஓகேவா? அடுத்து 12 + 9 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இங்கே 6 ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே 9 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 12 + 9 21. அப்போ அடுத்து என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க? இங்கே 6க்கும் 9க்கும் டிஃப்ரென்ஸ் 3. அப்போ 9க்கும் அடுத்தால வர்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் 3 இருக்கணுமா? அப்போ 12 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போது 21 + 12 என்ன வரும்? 33 வரும். ஓகேவா? 33 தான் அப்போ ஆன்சர். நம்ம அடுத்த நம்பர் செக் பண்ணிடலாமா? ஓகே. அப்போது அடுத்த என்ன வரும்? 12 + 3 15 வரணும். ஸோ 15 நம்ம 33 கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா 33 + 15 என்ன வந்துடும்? 38 + 10 48 வந்துடும். அப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 33 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 2 5. ஓகேவா? 2லேருந்து 5 ஆகிருக்கு. அப்போ 3 ஆட் பண்ணியிருக்காங்க. 5லேருந்து 9 ஆகிருக்கு. 4 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்து 5 ஆட் பண்ணணும், அப்படி தானே? 9 + 5 உங்களுக்கு என்ன வரும்? 14 வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து செக் பண்ணிக்கலாமா? இப்போ 5 ஆட் பண்ணி 14 வந்துச்சு. அப்போ 6 ஆட் பண்ணணும். 14 + 6 20. ஓகேவா? அதான் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 20 + 7 14 + 6 20. அடுத்து 7 தானே ஆட் பண்ணணும். 20 + 7 27. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ அப்போ பேட்டர்ன் கரெக்டு தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 14 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? சரி, பாருங்கள். 120 99 அப்படி போய்ட்டுருக்குதா? ரிவர்ஸில் போய்ட்டுருக்கு. ஓகேவா? 120 99 80 63 48. ஓகேவா? இப்போ 48க்கும் 63க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். 50 10 63, 13 + 2 15 இருக்குது. ஓகேவா? 15 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்து என்ன வருது? 63க்கும் 80க்கு டிஃப்ரென்ஸ் என்ன பாருங்கள். இதுக்கும் ஒரு 17 இருக்குமா? 63 + 7 70, ஒரு 10 80 ஆயிரும். சரி, ஓகே. 15 இருந்துச்சு, இப்போ 17 ஆயிருக்கு. அப்போ அடுத்து 19 இருக்கணும். 80 + 19 99. ஓகேவா? அப்போ கரெக்டு தான். பேட்டர்ன் என்னது? நமக்கு கரெக்டு தான்.
19. சரி ஓகே. அடுத்து என்ன வந்திருக்கும்? அப்போ 21 வந்திருக்கணும். 99 + 21 120 வந்துருச்சு. ஓகே, அப்போ கரெக்டு தான். அப்போது 2 தான் ஆட் ஆகிருக்கு. 15 17 19 21. அப்போ 15க்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? 13 இருந்திருக்கும், அப்படி தானே? அப்போ 13 ஆட் ஆகி தான் உங்களுக்கு வந்து 48 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ 35 + 13 என்ன வரும்? 30 + 10 40, 5 3 8, அப்போ 48 வந்திருக்கும். ஸோ அப்போது என்ன நமக்கு என்னது ஆன்சர்? அப்போது முந்தினதில் 35ங்கிற நம்பர் தான் இங்கே இந்த இடத்துல வந்திருக்கும். அப்போ 35 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 35 தான் ஆன்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இந்த சம் வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இது ஈஸி தான். இது பார்க்க தான் டக்குன்னு கொஞ்சம் ஆன்சர் வராத மாதிரி தெரிஞ்சிருக்கும், பட் வெரி ஈஸி. ஓகேவா? 48 58 68, அப்போ நெக்ஸ்ட்டு 78 வரணும். ஸோ 78 தான் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஓகேவா? இது 4 டிஜிட் நம்பரை 2 டிஜிட் பிரித்து பார்க்குறோம், அவ்வளோதான். ஓகேவா? இங்கே 32 இருக்குது, இங்கே அடுத்து 40 இருக்குது. அப்போ என்ன டிஃப்ரென்ஸு? 8 டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அப்புறம் இங்கே வந்து 40 இருக்குது, இங்கே 48 இருக்குது. அது 8 தான் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. ஸோ அப்போ அடுத்தது 8 தான் டிஃப்ரென்ஸ் வரணும் இல்லையா? அப்போ 48க்கு அப்புறம் 8 வச்சு ஆட் பண்ணோன்னா 56. ஓகேவா? அந்த 48க்கும் 56க்கும் டிஃப்ரென்ஸ் 8 வருமா? ஓகே, அதாவது ஆட் ஆகிட்டே போகுது. 32 + 8 40, 40 + 8 48, 48 + 8 56. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, இந்த 77,856 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? 0 2 8 14 என்ன வரும்? அடுத்து 34. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் லாஜிக் வந்து அவங்க சொல்யூஷன் நான் பார்த்துருந்தேன் அந்த சம்முக்கு. ஒரு புக் சோர்ஸ், அதாவது ஆர்எஸ் அகர்வால் புக்னு வைங்களேன். ஓகேவா? அதில் வந்து அவங்க கொடுத்த அந்த லாஜிக் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, பட் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் லாஜிக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணுறாங்களாம், அடுத்து 6 ஆட் பண்ணுறாங்களாம். ஓகேவா? அதே மாதிரி அடுத்து மறுபடியும் 6 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 1 டைம் 2 ஆட் பண்ணியிருக்காங்க, 2 டைம் 6 ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து 2 டைம் 10 ஆட் பண்ணுறாங்களாம். ஓகேவா? 14 + 10 24, அதான் ஆன்சர். 24 + 10 34. ஓகேவா? இது எந்த அளவுக்கு இது வந்து லாஜிக் வந்து பெர்ஃபெக்ட்டுன்னு தெரில. ஸோ வேறு ஏதாவது லாஜிக் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இதான் கொடுத்துருந்தாங்க சம். ஒருவேளை அந்த கொஷின் எடுத்தவங்க என்ன மெத்தடில் வச்சு எடுக்காங்களோ அதான் ஆன்சர் வரும். சில கொஷின்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். ரீசனிங்கை பொறுத்தவரைக்கும் சில கொஷின் அப்படி தான் இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 24. அடுத்த கேள்வி பாருங்கள். 1 5 13 25 41. நெக்ஸ்ட் என்ன வரும்? ஓகேவா? சரி, என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா? 1 + 4 5. ஓகேவா? அப்புறம் வந்து 5 + 9 பண்ணியிருக்காங்களா? இல்லை, 8 பண்ணியிருக்காங்க. அப்போ 4 8 வந்துருக்குதா? அடுத்து என்ன வரும்? 12 வரும். ஓகேவா? 4 நாள் ஆட் ஆகி போய்ட்டுருக்கு. 13 + 12 25. கரெக்டு தானே? ஆமாம். அடுத்து என்ன வரணும்? அப்போ 16 வரணும். 25 + 16 என்ன வரும்? 41. ஓகேவா? 25 10 35 6 41. சரி ஓகே, அடுத்து என்ன வரணும்? அப்போ 20 வந்து ஆட் ஆகிருக்கணும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 61. ஓகேங்களா? 61 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? போயிடலாம். 2 15 41 80. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஓகேவா? சரி, 2க்கு அப்புறம் 15 வந்துருக்கு. என்ன பண்ணியிருப்பாங்க? 13 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அப்படி தானே? சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? 15 + 26 26. இது 13 இந்த இது டபுள் ஆகிருக்கு. ஓகேவா? அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 15 + 26 41 வரும். ஓகேவா? அப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க? 39 ஆட் பண்ணியிருப்பாங்க. 41 ஏன்னா 13 26 அடுத்து 39 தானே? சரிங்களா? அப்போது இந்த 41 கூட 39 ஆட் பண்ணோன்னா அப்போ என்ன ஆயிரும்? 80 கிடச்சிரும். சரி ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க? 4 13, அதாவது 13 26 39, அடுத்து என்ன வரும்? 52 வரும். ஸோ 52 ஆட் பண்ணோம் அப்படின்னா 80 + 52 என்ன வரும் நமக்கு? 132 வரும். அப்போ ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் 132 தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அதாவது 13 26 39 52 அப்படி அதோட மல்டிபிள்ஸ் 13ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் ஆட் ஆகிட்டு வந்திருக்கு. ஓகேவா? சரி, ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் 132. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பாருங்கள், 0.5 0.55 0.65 அப்படி போய்ட்டுருக்குதா? என்ன பண்ணியிருக்காங்க? 0.5 இருக்குது. சரிங்களா? அடுத்து 0.5 கூட எதை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 0.05 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 0.55ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 2 டிஜிட்டில் வந்துடும். ஓகேவா? புள்ளிக்கு அப்புறம். சரி, அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க? எப்போவுமே இந்த 0.05 தான் ஆட் பண்ண போகிறாங்க, அப்படி தானே? இல்லை, அது டபுளாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 0.05, அடுத்து 0.1 ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ 0.55லேருந்து 0.1 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த 5 வந்து இந்த 1 கூட ஆட் ஆகி 6ஆக மாறும். இப்போ 0.65 மாறும். ஓகேவா? சரி, அடுத்து 1.505 ஆட் பண்ணியிருக்காங்களா?
1.5 ஃபஸ்ட்டு வந்து 0.05 வந்து ஆட் பண்ணுறாங்க. அடுத்து 0.1 ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து 0.15 ஆட் பண்ணுறாங்க. 0.15 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், இங்கே வந்து 6 + 1 7 ஆகும். இங்கே 5 5 10 இருக்கு இல்லையா? அப்போ இங்கே 0 வந்து இங்கே மேலே 1 வந்து ஆல்ரெடி இப்போ என்ன ஆயிரும், இங்கே 8 வந்துடும். அப்போ 0.80. சரி, அங்கே 0.8 தான் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, 0.05 ஆட் பண்ணாங்க, 0.1 ஆட் பண்ணாங்க, 0.15 ஆட் பண்ணாங்க. அப்போ அடுத்து 0.2 ஆட் பண்ணுவாங்க. அப்படி தானே? 0.2 ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும், 0.8 + 0.2 என்ன ஆயிரும், 8 + 2 10 ஆயிரும். ஸோ 1.0 வந்துடும். அப்போ 1 தான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த கேள்விக்கு வந்து என்னது ஆன்சர் 1. 0.8 கூட என்ன ஆட் பண்ண போகிறாங்க, 0.2 ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ 0.8ம் 0.2ம் சேர்ந்து என்ன ஆயிரும், 1 10ன்னு வரும் இல்லையா? அப்போ நம்ம 0 வச்சு இங்கே 1 போடும்போது நடுவில் புள்ளி வைக்கும்போது 1ன்னு முழு எண் கிடச்சிரும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்கு ஆன்சர் வந்து 1. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 1 1 4 8 9. சரி, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து எப்படி எடுக்கிறது கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன் வந்துருக்கும். பட் ரொம்ப ஈஸி தான். எப்படின்னா 1 1 ஸ்கொயரு, இங்கே 4 2 ஸ்கொயரு, இங்கே 9 3 ஸ்கொயரு, இங்கே 16 4 ஸ்கொயர். ஓகேவா? சரி, நமக்கு கொஷின் மார்க் இப்போ இந்த கடைசி 4 ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போது இந்த ஸ்கொயருங்கிறது அடுத்த டைமுக்கு போயிருக்கும். ஸோ அப்போ அதை நம்ம பார்க்க தேவையில்ல. 2வது நம்பர்லேருந்து வரணும். அப்படி தானே? சரி, 2வது நம்பர்லேருந்து வருமா? இங்கே 1 க்யூபு 1, 2 க்யூபு 8, 3 க்யூபு 27. அப்போ 4 க்யூப் என்ன வரும், அதான் ஆன்சர். 4 க்யூப் என்ன வரும், அதான் என்னது ஆன்சர் 64. 4 க்யூப் 64. ஆப்ஷன் பி ஆன்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கேள்வி போயிடலாமா? இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் எல்லா கொஷினும். நீங்கள் உள்ள 12 கொஸ்டினும் நம்ம ரீசனிங் வந்து பார்த்தாச்சு ஆன்சர். நம்ம நாளைக்கு வந்து மறுபடியும் நான் வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்புறமா ஆன்சர் கீழே வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சஜஷன் எது இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக் வந்து எடுக்கணும், நம்ம எதுவும் கிளாஸ் வந்து எடுக்காமல் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை நான் வந்து கண்டிப்பாக கிளாஸ் எடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.